எப்பா இந்த ரீல்ஸ் பார்க்கறது சூப்பரா இருக்க. நல்ல வேலை ஸ்கூல் லீவ் விட்டாங்க, ஜாலியா மொபைல் பார்த்துட்டு இருக்கோம். இது ஸ்கூல் இருந்தா காலையில சீக்கிரமே எந்திக்கணும், குளிக்கணும், முதல்ல பல்லு விளக்குறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காத வேலை. எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும். லீவ் விட்டதுனால ஜாலியா ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். என்னது இது? இவ அப்பத்துல இருந்து பாத்துட்டே இருக்காளே. சத்யா நான் கூப்பிட உனக்கு கேக்குதா இல்லையா? ஏப்ல சத்யா. யார் என்ன சத்யான்னு கூப்பிட்டது? இங்க என்ன விட பெரியவங்க யாருமே இல்லையே. இங்க பாரு சத்யா, உன்னால என்னால அக்கான்னு கூப்பிட முடியாது. ஓ நீதானா? அதான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல, ஏன் டிஸ்டர்ப் பண்ற? என்னடி அநியாயமா இருக்கு? நீ மட்டும் எந்நேரமும் ஃபோன் வச்சிருக்க, ஏன் தரவியா தரமாட்டியா? அதான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தருவியன்ற? தரலாம் முடியாது போ. மட்டும் எவ்வளவு நேரம் பாத்துருக்க? எனக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. தங்கச்சி முதல்ல வளரணும், அதுக்கப்புறம் உரிமையை பத்தி பேசணும். அக்கா ரீல்ஸ் பாக்குறல, டிஸ்டர்ப் பண்ணாத. போ டிவில பொம்மை டிவி வச்சு பாரு, போ போ. நான் மட்டும் டிவியே பார்க்கணும், இவ நல்ல ஜாலியா போன் எடுத்து பாப்பாளா? இவளை இப்படியே விட்டா தானே. அப்பா கிட்ட போய் சொன்னா சரி அக்கா பார்த்து தருவாமான்னு சொல்லிடுறாரு. அம்மா கிட்ட போய் சொல்லலாம், அம்மா தான் நல்லா குண்டு ராட்சசி மாதிரி ஆடிடுவாங்க. ஆடி அம்மா அம்மா நீதானே அம்மா. சாமி கும்பிடும்போது சாமி பாட்டு படிக்க சொன்னாலே படிக்க மாட்டா, இன்னைக்கு என்ன அம்மா பாட்டு பாடுறா? என்னவா இருக்கும்? அம்மா அம்மா நீதானே அம்மா, ஒன்ன விட்டா எனக்கு யாரு அம்மா. என்னடி ஸ்கூல் தான் இல்லைல்ல, ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கீங்க? நானே எஞ்சது லேட்டு, இதுல கிச்சனுக்குள்ள போனா கத்துன்னு கத்திட்டு இருக்கு. என்னடி? அம்மா நான் இல்ல, உன் சின்ன பொண்ணு தான், என்னன்னு கேளு. அம்மா நீ வளர்த்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. இது சரம் முடிஞ்சா இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டுதானா இருக்க கையே ஒடிச்சு விடுவேன் பாத்துக்க. நீ சொன்னதுக்கு அவ என்ன பத்தி நக்கலா சிரிக்கிறா. அம்மா நான் அந்த போன்ல வர ரீல்ஸை பார்த்து சிரிச்சேம்மா. இவளோட எனக்கு தொல்லையா இருக்குமா. இருடி எருணும், உன்னை எப்படி மாட்டி விட்டுறேன் பாரு. ரெண்டு பேர் எதுக்கு கூப்பிட்ட நீ? எனக்கு 1008 வேலை இருக்கு, நான் என் வேலையை பார்க்கவா? உனக்கு பஞ்சாயத்து பண்ண மாடி. எம்மா இந்த சத்யா இருக்காளே சத்யா. எம்மா இங்க வாமா, நான் முதல்ல சொல்றேன். என்னடி சொல்லி தொல்லடி. எம்மா வர வர இந்த சோனி தொல்லை தாங்க முடியலம்மா. நான் கேட்டேனா எனக்கு இந்த தங்கச்சி பாப்பா வேணும்னு நானா கேட்டேன்? ஏம்மா இவளை பெத்து போட்டு என் உசுர் எடுக்கிறாம்மா. ஆமாட்டி நீ தாண்டி கேட்ட, நான் கூட ஒரு குழந்தை போதும்னு நினைச்சேன். நீதான் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் தங்கச்சி பாப்பாவோட விளையாடுறாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்னு சின்ன வயசுல நீ தானடி கேட்ட. ஐயோ நானா அந்த பாவத்தை செஞ்சேன், இப்போ இவ என்னை உயிர் எடுக்கிறாம்மா. அந்த பாவத்தை செஞ்சது நானாம்மா. ஐயோ அப்பா, இவளுக்கு ஒரு வேலையே இல்லையா? வேலையை கெடுத்து விட்டுருவாளுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, நான் தானே உங்களுக்கு கூப்பிட்டேன். என்னடி வேணும் உனக்கு? ஏம்மா நின்னுமா ஒரு நிமிஷம் சொல்லி தொலை. அம்மா அக்கா அப்பாருமா எந்நேரம் போனை கையில வச்சுக்கிட்டே இருக்காம்மா, ரீல்ஸை பார்த்து பார்த்து பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காம்மா. எந்நேரம் யூடியூப் தான், அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி பேசி அரட்டை அடிக்கிறாமா, கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறாமா. அப்புறம் கேம் எல்லாம் விளையாடுறாமா, ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுற கேம்லாம் விளையாடுறாமா. பரட்ட பத்த வச்சுட்டியே பரட்ட. போன்லயே சார்ஜ் கம்மியா இருந்துச்சு, சார்ஜ் போடுன்னு தானே உங்ககிட்ட போனை கொடுத்தேன். நீ இங்க படுத்து கிடந்து ஜாலியா போன் பார்த்துட்டு இருக்கியடி. சார்ஜ் போடலாம் தாமா வந்தேன், ஒரே ரெண்டு ஷார்ட்ஸ் பார்த்தேமா, அதுக்குள்ள இவன் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டாமா. அதான் டிவி இருக்குல்லடி, டிவியை பார்க்க வேண்டியதானே. நல்ல நறுக்குன்னு கேளுமா, அப்பதான் அவெல்லாம் அடங்குவா. எல்லாம் அவளுக்கு திமிர் பத்துக்கா. பெரியவன்னா 2 கொம்பு இருக்குன்னு நினைக்கிறான். நீயே சொல்லுமா, என்னைக்காவது எனக்கு பிடிச்ச சேனல் பார்க்க முடியுதா? டிவி கிட்ட போனாலே ரிமோட் எடுத்து உட்காந்துக்கிறாமா. ரிமோட்டை கையில் வச்சுருந்தானா பிடிங்கிக்கலாம். அப்போ பெடக்ஸுக்குள்ள போட்டு அது ரிமோட் மேலே ஏறி உட்காந்துக்கிறாமா. இந்த குண்டமாவை தூக்கிட்டு என்னால் ரிமோட்டை பிடுங்க முடியுமாமா? முடியாது. எந்நேரம் பாரு பொம்மை டிவியே பார்க்குறா, ஒரு படம் பார்க்குறாள்ல, ஒரு பாட்டு பார்க்குறாள்ல. எனக்கு பிடிக்கலம்மா, நான் வளர்ந்துட்டேன், இன்னும் கை குழந்தையாவே இருக்கா ஜானி எஸ் பாப்பா பார்க்குறதுக்கு. போம்மா. நீயும் அக்கா சொல்ற சேனலை வைக்க வேண்டியதானடி, ஏன்டி அநியாயம் பண்ற? அம்மா எனக்கு நேரம் போறதுக்கு டிவி தான் பார்க்க முடியும், அதையும் அவ இஷ்டத்துக்கு பாப்பேன்னா நான் என்ன பண்றேன்? சத்தியமா அவளே டிவி அவ இஷ்டம் போல பாப்பேன்னு ஒத்துக்கிட்டா, அதான் நான் பாட்டுல போனை பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா சங்கதி? எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த லீவை. ஒரு மாசத்துல எவ்வளவு உயிரை வாங்க முடியுமோ அவ்வளவு உயிரை வாங்கிரும் போல. பேசாம 12 மாசமா ஸ்கூல் வச்சுட்டா எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு தெரியுமா? வீட்டுல உங்களெல்லாம் வீட்டுல வச்சு சமாளிக்கவே முடியாதுடி. அம்மா அதாம்மா வீட்டுல வச்சு சமாளிக்க முடியாது, பேசாம எங்கேயாவது டூர் போயிடலாமாமா? அம்மா சுவாணி சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இது வரைக்கும் அவளுக்கு மூளையே வேலை செஞ்சதில்ல, இப்பதான் முறை வேலை செஞ்சிருக்கு. டூர் போயிடலாமாம்மா? ஆமாண்டி, அது ஒண்ணுதான் குறைச்சல்.
வீட்டில் வச்சே நீங்கள் போடுற சண்டையை என்னால் சமாளிக்க முடியலை. எங்கேயாவது உங்களை கூட்டிகிட்டு போனேன்னா 4 பேர் முன்னாடி முடியை பிடிச்சிட்டு சண்டை போடுவே, எனக்கு அசிங்கமாக இருக்குண்டி. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஸ்கூல் திறக்கவும் ஃபீஸ் கட்டணும், பேக் வாங்கணும், லஞ்ச் பேக்கு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் 1008 செலவு இருக்குது. அதை எப்படி சமாளிக்கன்னு நான் தெரியாமல் மண்டே உடச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு டூரு தெண்ட செலவு வேற. எம்மா பக்கத்துலையாவது எங்கேயா போயிட்டு வரலாமா? பக்கத்தில் தானே அந்த சின்ன பொண்ணு வீடு இருக்கு. அவள் வீட்டில் அவன் மாவா இருப்பா, போ அவ கூட விளையாடிட்டு வா, அதான் பக்கத்துல. வடை வடை சோனிக்கு பெரிய வடை. ஏண்டி உனக்கு எம்பிட்டு கொழுப்பு இருந்தா என்னை பத்தி வடை வாங்கிட்டேன்னு சொல்லுவேன். அப்பப்பா இவளுகளை திருத்த நம்மளால முடியாதப்பா. ஆமாண்டி, அப்படிதான் சொல்லுவேன். அம்மா அக்கா அடிச்சிட்டம்மா. அப்படிதாண்டி அடிப்பேன், அப்படிதான் அடிப்பேன். அம்மா கிட்ட மாட்டி விட்டல. அடிக்கவா ஏம்மா அவதாம முதல்ல ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏண்டி அவ எங்க சொன்னா? போன உன்னை பார்க்கான்னு சொன்னதுக்கு பிள்ளை போட்டு அடிச்சியாக்கும். இரு வர உனக்கு. ஏம்மா அவ சொன்னதுக்குலாம் நீ என்கிட்ட அடிக்க வரம்மா? ஆமாண்டி அப்படிதான் பண்ணுவேன். வேணாமா, அடிக்கண்டாமா. ஓடாதடி நில்லுடி, ஓடாதடி நில்லுடி, திரும்பி திரும்பி ஓடாதடி நில்லுடி. ஓப்போ ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்ப. அது மட்டும் நான் வேலை செஞ்சு கொடுக்கணும் வேலைக்காரி மாதிரி. கொஞ்சிறது மட்டும் உன் சின்ன மாவளை கொஞ்சுவியோ, போ நீ அவளே கொஞ்சி அவளே வேலை வாங்க. அடிச்சுட்டா வலிக்குதும்மா. அதான் ஒழுங்கு மரியாதை நின்னுரு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டான் எங்கள் வீட்டில் ஒரே சண்டை தான். ஸ்கூல் இருந்துச்சுன்னா காலையிலே சீக்கிரம் எழுந்துச்சி வேலை பார்க்கணும். பசங்கள்லாம் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன 10 மணிக்கு பிறகு வீட்டில் நம்ம ராஜ்யம்தான். வேலை பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், இல்லை படுத்து வேணாலும் தூங்கலாம். 3 மணிக்கு எழுந்துச்சி குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும் முன்னாடி கடன்னு எல்லா வேலையும் கூட பார்த்து முடிச்சிடலாம். இடையில டைம் கிடைச்சா நல்ல தூக்கம் போடலாம். இன்னும் நல்ல டைம் கிடைச்சா சீரியல் பார்க்கலாம். பக்கத்து வீட்டில் பேசுகிற மாதிரி பொண்ணுங்க இருந்துச்சுன்னா நல்லா அரட்டை கடிக்கலாம். ட்ரெஸ் எடுக்க கூட போகலாம் சேர்ந்து ஜாலியா. ஆனால் இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறமா எந்த என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது இந்த அம்மாவுக்கு. எங்க 2 பேரும் சண்டே விலைக்கு விடவே சரியா இருக்கு எங்க அம்மாவுக்கு. இவளுக்கு பாதி நேரம் டிவிக்காக அடிச்சுக்கிறாளுங்க, மீதி நேரம் மொபைலுக்காக அடிச்சுக்கிறாளுங்க. வெளியில போய் விளையாடுன்னு சொல்லலான்னு பார்த்தா காஞ்சி தீஞ்சி கறிக்கெட்ட மாதிரி தான் வருவாளுங்க போல. வெயில் கொளுத்து 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 வெயில் மாதிரி அடிக்குது. இல்லை போய் விளையாடவும் முடியல, வீட்டுக்குள்ள இவர்களை வச்சு சமாளிக்கவும் முடியல. உங்க வீட்டில் எப்படி? இந்த ஆனுவல் லீவ்ல உங்க வீட்டு குழந்தைங்க சண்டையே போடுறது இல்லை அப்படின்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெக்கேஷனுக்கு எங்கே டூர் போகலாம் அப்படின்னு எதுவும் பிளான் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க. என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டே போக முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். ஆமாம், அப்படியே எங்கள் அம்மா ஃபாரின் ட்ரிப் கூப்பிட்டு போகிற மாதிரி. பக்கத்து வீடு போகிறதுக்கு 1008 பஞ்சாயத்து, இதில் ஃபாரின் ட்ரிப் வேறு. பக்கத்து வீடு என்ன பக்கத்து வீடு? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, பெரிய ஐடியா. வருஷம் கூட்டிகிட்டு போகிற இடம் தானே, அதான் நம்ம பாட்டி வீடு. எங்கள் அம்மா எங்களை சமாளிக்க முடியாமல் அவங்க அம்மா கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. சரியா சொன்னீங்க. பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை போட்டு வந்துடுவாளுங்க. பாட்டி வீட்டுக்கு போறதா பிரச்சனை இல்லாத வேலை. ஏன் ஐடியா இது. நீங்க எந்த இடத்துக்கு டூர் போறீங்க? உங்க வீட்டு குழந்தைங்க சண்டை போடலையான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் செஞ்சு விட்டு போயிருங்க. அப்படியே ஓடாதடி நில்லு நில்லு நில்லு. லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கமெண்ட்டையும் ரீட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கமெண்ட் பண்ணவங்க நேமையும் நாங்கள் பழைய மாதிரி ரீட் பண்ணுவோம். மறக்காமல் உங்கள் நேமையும் சேர்த்து கமெண்டில் சொல்லிடுங்க.